ஸ்தோத்திரம் ஆண்டவரப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளை கொடுத்திரப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வசனத்துக்கும் ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, எங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு நாங்கள் உணர வேண்டும்ப்பா. சோதனைகள் வரும்போது நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு சோதனையை சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்தில் நிலை கொண்டு இருக்கிறதுக்கு எப்படி நாங்கள் வாழ வேண்டும் என்றதை நாங்கள் உணர்ந்து கொண்டு தகப்பனே. பொறுமையோடு இருந்தால் பரலோகத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கலான்றதை நாங்கள் பார்க்குறோம் தகப்பனே. அப்போ உப்பானது சாரமிட்டு போனால் வீதியிலே கொட்டப்படுறதுக்காக தான் யூஸ் ஆகும், வேறு எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை நாங்கள் சொல்கிறது கேட்டோம் தகப்பனே. எங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து உரித்ததுக்காக சோதனை தகப்பனே. அப்பா, சாந்தம் உள்ளவர்கள் பாக்கியமான்கள் சொல்லியிருக்கிறீங்க. அந்த சாந்த குணம் எங்களுக்குள்ளே நீங்கள் வச்சிருக்கிறீங்க சாமி. அதை நாங்கள் அனுதினமும் அதை நாங்கள் சிந்தித்து அதன்படி வாழறதுக்கு உதவி செய்யுங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியமானு சொல்லியிருக்கிறீங்க. ஏனென்றால் அவர்கள் சமாதானம் அடைவார்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா. நாங்கள் எங்கே போனாலும் உங்களுடைய சமாதானம் எங்கள் இதயத்தில் வைங்க தகப்பனே. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க சாமி. ஏனென்றால் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்றது கேட்டோமப்பா. அப்பா, உம்முடைய கேரக்டர், உம்முடைய குணங்கள் எல்லாமே எங்களுக்குள்ளே நீங்கள் வச்சிருக்கிறீங்க சாமி. அதை நாங்கள் மறந்து போய்விடுகிறோம் தகப்பனே. எங்களை மன்னிங்க தகப்பனே. நாங்கள் உமக்கு கனி கொடுக்குற பிள்ளைகளாக நாங்கள் வாழ்கிறதுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் சிந்தனைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. நாங்கள் போகும்போது வரும்போதும் உங்களுடைய தோதில் அனுப்பி எங்களை வழிநடத்துங்க. என் சபை மக்கள், சபை மூப்பர்கள், பங்கின் மக்கள், பகுதி மக்கள், இந்த கெட்ட பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், நாட்டுத் தலைவர்கள், குழந்தைகள், ஒவ்வொரு கரங்களும் பூன் தகப்பனே. ஒவ்வொருக்கும் நல்ல உடல் சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, நல்ல ஞானத்தை கொடுங்க. ஹாஸ்பிட்டலில் நோய்வாய்ப்பட்டிருக்கிற சகோதர சகோதரத்தை ஆசீர்வதிங்க, சமாதானத்தை கொடுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தூதல் அனுப்பி ஒவ்வொரு நீங்கள் பாதுகாத்து வழிநடத்துங்க சாமி. இயேசு கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகை வரும்போது நாங்கள் எல்லாரும் உண்மையாகவும் உத்தமனாகவும் நாங்கள் நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலம் தாரும் தகப்பனே. இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் தொட்டு ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு தேவைகளை சந்திங்க. திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்க. உங்களோட சமாதானத்தை கொடுங்க, நல்ல ஆலோசனைகளை கொடுங்க. இந்த ஜெபங்களை ஏற்று நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. நாங்கள் ஜெபித்ததும் ஜெபிக்க மறந்ததே உன் கரங்களில் கூறும். நீங்களே பொறுப்பேற்று பாதுகாத்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பெறும் ரட்சகரும் உம்முடைய குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.